தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மேட்சை நம்ம தமிழ் தலாஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் பவன் ஷராவத்தும் ப்ளே பண்ணலை, சாகராத்தியும் ப்ளே பண்ணலை. இந்த 2 பிளேயர்ஸும் இல்லாமல் தான் தமிழ் தலாஸ் டீம் இந்த மேட்ச்சில் விளையாண்டுருந்தாங்க. பவன் ஷராவத் இப்போ தமிழ் தலாஸ் டீம் கூட ட்ராவல் பண்ணலை அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். அவர் ஜெய்ப்பூரில் கிடையாது, அதனால தான் ப்ளே பண்ண மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. ஆனால் எதுக்காக டீம் கூட இல்லை, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே இருந்தது. இப்போ இதற்கான ஒரு பதில் கிடச்சிருக்கு. பவன் ஷராவத் இப்போ தமிழ் தலாஸ் டீமை விட்டு வெளியே போயிட்டார், டீமை விட்டு விலகிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம சாகராத்தி பற்றியுமே ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான நியூஸ் வந்திருக்கு. சாகராத்திக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு சில பிரச்சனை போயிட்டு இருக்கு. சாகராத்தியை வேணுமனே தான் தமிழ் தலாஸ் டீம் பெஞ்சில் உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிற நியூஸுமே கிடச்சிருக்கு. 2 மோசமான சோகமான நியூஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னக்குட்டி இந்த மாதிரி ப்ரோ கபடி பற்றின வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி ப்ரோ கபடி பற்றின வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த விஷயத்தை வெளியே சொன்னது யாருன்னா கேல்நவ் அப்படிங்கிற கபடி வெப்சைட் தான். இவங்க ஒரு ஃபேமஸான கபடி சோர்ஸ். இவங்க சொல்கிற எல்லா நியூஸுமே உண்மையாக தான் இருந்திருக்கு. ப்ரோ கபடி பற்றின முக்கிய செய்திகளை இவங்க வெளியே விட்டுட்டு வராங்க. இவங்க தான் இப்போ பவன் ஷராவத்தை பற்றியும் சாகராத்தி பற்றியுமே சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னதுக்கப்புறம் நிறையவே கபடி சோர்சஸ் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழ்நாடு நியூஸ் பேப்பர்ஸ்லேயுமே அதிகமாக இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. மாலை மலரில் இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. பவன் ஷராவத் தமிழ் தலாஸ் டீமை விட்டு வெளியே போயிட்டார், தமிழ் தலாஸ் டீமை விட்டு விலகிட்டார் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருந்த மாதிரி இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. தமிழ் தலாஸ் டீம் மேனேஜ்மெண்ட்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிருந்தேன். இந்த ஒரு பிரச்சனையை பற்றி நான் போன வீடியோலேயே பேசியிருந்தேன். நம்ம பவன் ஷராவத் இப்போ நம்ம தமிழ் தலாஸ் டீம் கூட கிடையாது. தமிழ் தலாஸ் டீமில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே வைசாக்லேருந்து கிளம்பி ஜெய்ப்பூருக்கு போயிட்டாங்க. ஜெய்ப்பூரில் தான் இப்போ எல்லா பிளேயர்ஸுமே இருக்காங்க. போன மேட்சையுமே அவங்க ஜெய்ப்பூரில் ப்ளே பண்ணி முடிச்சுட்டாங்க. பட் பவன் ஷராவத் மட்டும் ஜெய்ப்பூருக்கு போகலை. அவர் மட்டும் தனியாக கிளம்பி டெல்லிக்கு போயிட்டார். டெல்லியில் அவரோட சொந்த ஊருக்கு போயிருக்காரு, அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் கன்ஃபார்ம் அவர் டெல்லியில் தான் இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனால் என்ன காரணத்துக்காக பவன் ஷராவத் திடீர்னு டீமை விட்டு வெளியே போனார்? டீம் ஆல்ரெடி மோசமான சிச்சுவேஷனில் இருக்குது. 2 மேட்சை தொடர்ந்து தோற்றுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு கேப்டனாக இவர் தான் கூட இருந்து டீமை மோட்டிவேட் பண்ணணும். இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் ஏன் இவர் வெளியே போனார் அப்படிங்கிற கேள்வி முன்னாடியே இருந்துச்சு. பவன் ஷராவத் இப்படி பாதியிலேயே விட்டுட்டு போகிற ஆள் கிடையாது. அதாவது மோசமான சமயத்தில் இருக்கிறப்ப ஃபேமிலியை பார்க்க போகிற அப்படிங்கிற மாதிரி மோசமான ரீசனை அவர் சொல்ல மாட்டார். ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறது முன்னாடியே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பவன் ஷராவத்துக்கும் தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையில நிறையவே பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனை காரணமாக தான் பவன் ஷராவத் இப்போ தமிழ் தலாஸ் டீமை விட்டு வெளியே போயிருக்காரு. மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவருக்கும் ஆகலை. இந்த பிரச்சனையால் தான் அவர் வெளியே போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேல்நவ் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அவங்க இதை கன்ஃபார்மாக சொல்லலை, பட் மேக்ஸிமம் இதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. இந்த ரீசன் காரணமாக தான் பவன் ஷராவத் வெளியே போயிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பவன் ஷராவத் முதல் போட்டியில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு. பட் அடுத்த மேட்ச்சில் பவன் ஷராவத் கொஞ்சம் மோசமாக தான் ப்ளே பண்ணியிருந்தார். அடுத்த 2 மேட்ச்லேயுமே பவன் ஷராவத் ஒழுங்காக விளையாடலை அப்படிங்கிறது ஒரு உண்மை. 3 மேட்ச்சில் ஒட்டு மொத்தமாக 22 பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஆனால் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு இது ரொம்பவே கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான். அவருமே பெர்ஃபார்ம் பண்ணலை, கூட இருக்கிற அர்ஜுன் தேஷ்வாலியுமே அவர் பெர்ஃபார்ம் பண்ண விடலை. ஒட்டுமொத்தமாக 50க்கும் மேற்பட்ட ரைடுக்கு போய் தான் இந்த 20 பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டாண்டர்டுக்கு இது மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான். இதுவே பழைய பவனாக இருந்தால் இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. இந்த ஒரு பிரச்சனையால் தான் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவருக்கு இடையில் ஒரு சில வாக்குவாதங்கள் நடந்திருக்கு. அதனால் அவர் வெளியே போயிருக்கார். இதில் ஒரு சில நியூஸ் மீடியாஸ் அவர் திரும்ப வரமாட்டார், வர்றது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அந்தளவுக்கு இது பெரிய பிரச்சனையாக போகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இப்போதைக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்மாக தெரியுது. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை தெளிவாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மாலை மலர் மாதிரியான நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் டீமை விட்டே வெளியே போயிட்டார், டீமை விட்டே விலகிட்டார், திரும்ப வர்றது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. பட் கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் இதுக்கப்புறம் திரும்பவும் பவன் ஷராவத் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. எப்படியோ திரும்ப டீமுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. என்னோட கேள்வி என்னென்னா, நீங்கள் தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தானே நீங்கள் போயிருக்கணும் ஆப்ஷனுக்கு. நம்ம தமிழ் தலாஸ் டீமோட சிஇஓ என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் ஆப்ஷனுக்கு போகிற வரைக்குமே எதிர்பார்க்கல எங்களுக்கு பவன் ஷராவத்தும் அர்ஜுன் தேஷ்வாலும் கிடைப்பாங்கன்னு. நாங்கள் அதை பற்றி சுத்தமாக யோசிக்கவும் இல்லை, நாங்கள் அது எதிர்பார்க்கவும் இல்லை. திடீர்னு பவன் ஷராவத் கம்மியான அமௌண்ட்டுக்கு போயிட்டு இருந்தார், அவர் கம்மியான காசுக்கு கிடைச்சாரு, அதனால் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இது என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன பிளானிங் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக புரியல. நீங்கள் அர்ஜுன் தேஷ்வாலை எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் நீங்கள் இருக்கீங்க, தெளிவாக இருக்கீங்க.
சஞ்சு பல்யான் சார் அதுக்கு தான் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வச்சு காத்துக்கிட்டு இருந்தார். அர்ஜுன் தேஷ்வாலை நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் என்ன காரணத்துக்காக நீங்கள் பவன் ஷெராவத்தை எடுக்கணும்? ஆல்ரெடி இந்த டீமில் ஒரு நரேந்தர் கொண்டோலா இருக்கார், மொயின் ஷஃபாக் இருக்கார், விஷால் சேகல் இருக்கார், கூடவே அர்ஜுன் தேஷ்வாலுமே வந்தால் அங்கேயே டீம் பேலன்ஸ்ட் ஆயிருமே. இந்த டீமுக்கு பவன் ஷெராவத் தேவையே கிடையாது. தேவையில்லாமல் தமிழ் லாஸ்ட் டீம் உள்ளே தூக்கிட்டு வந்திருக்காங்க பவன் ஷெராவத்தை. கம்மியான விலைக்கு கிடச்சிட்டாருன்னு சொல்லிட்டு தான் அவரை அள்ளி உள்ளே போட்டுட்டு வந்திருக்காங்க. இங்கே பவன் ஷெராவத் மேலே எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவரை நம்ம குத்தம் சொல்லவே முடியாது. பவன் ஷெராவத்தோட கேரக்டரே இதுதான். அவர் இப்படி தான் ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பல காலமாக நம்ம பவன் ஷெராவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் தான் அதிகமான ரைடுக்கு போயிட்டு இருப்பார். மற்ற பிளேயர்ஸை அவர் பெருசாக நம்ப மாட்டார், அதிகமான ரைடுக்கும் அனுப்ப மாட்டார். இது நம்ம பெங்களூரு புல்ஸ் டீம்லேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்தில் நம்ம சந்திரரஞ்சித் அவரோட கரியர்லேயே பீக் ஃபார்மில் இருந்தார். பயங்கரமான ஃபார்மில் இருக்கிறப்ப சந்திரரஞ்சித்தை நம்பி அவர் அதிகமான ரைடுக்கு அனுப்ப மாட்டார். பவன் ஷெராவத் தான் திரும்ப திரும்ப அதிகமான ரைடுக்கு போயிட்டுருப்பார். நீங்கள் தெலுங்கோட்டை டீம்லேயுமே பார்த்துருப்பீங்க. பவன் ஷெராவத் கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை அதுதான், ஓவர் கான்ஃபிடென்ட். அவர் தான் திரும்ப திரும்ப அதிகமான ரைடுக்கு போய் டீமை வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் ப்ளே பண்ணிக்கிட்டு இருப்பார். அதுதான் அவரோட அட்வான்டேஜும் அவரோட வீக்னஸும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படிங்க பவன் ஷெராவத்தை எடுக்கலாம்? அர்ஜுன் தேஷ்வால் இருக்காரு, நரேந்தர் இருக்காரு, அவங்க கூட மொயின் ஷஃபாக் இருக்காங்க. இவங்க கூட எப்படி பவன் ஷெராவத் மாறான ஒரு பிளேயரை உள்ளே வச்சு ப்ளே பண்ண முடியும்? இவங்களா ஆப்ஷனில் தெரியாதனமா உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்களாம். பவன் ஷெராவத் வந்ததுக்கப்புறம் நீ இப்படி ப்ளே பண்ணாதப்பா, நீ நேச்சுரல் கேமை விளையாடாத, நாங்கள் சொல்கிற மாதிரி ப்ளே பண்ணு, நீ அதிகமான ரைடுக்கு போகாத, இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் தப்பு தான். அது உடனே சரியாகாது. இப்படி தான் சொல்லி ஆகணும். பட் இருந்தாலும் ஆரம்பத்திலே அதை அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. நம்ம வாக்குவாதமும் பண்ண முடியாது. பவன் ஷெராவத் இப்படி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. எடுத்தது நம்ம தப்பு தான். நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு தான் நம்ம போயிருக்கணும். அர்ஜுன் தேஷ்வாலை எடுத்தாச்சு. அப்போ அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம சாகருக்கு ஒரு பேக்கப் எடுத்துருக்கணும். கவர் பிளேயர்ஸுக்கு நல்ல பிளேயர்ஸ் எடுத்துருக்கணும். அந்த 60 லட்சத்தை வச்சு நம்ம வேறு என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். அந்த 60 லட்சத்துக்கு வேற ஒரு நல்ல யங்ஸ்டர் கூட நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். தேவையில்லாமல் காசு இருக்குன்னு பவன் ஷெராவத்தை இவங்களாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ அவர் அதிகமான ரைடுக்கு போகிறாரு, தப்பு பண்ணுறாரு. நீ இனிமேல் என் டீமுக்கு தேவையில்லைன்னு வெளியே அனுப்புறதெல்லாம் என்ன நியாயம் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக புரியல. பவன் ஷெராவத் மேலே இங்கே பிரச்சனை கிடையாது. என்னோட சப்போர்ட் பவன் ஷெராவத்துக்கு தான். இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிளானிங் ஒழுங்காக தெளிவாக எதுவுமே பண்ணாமல் இந்த ஆப்ஷனுக்கு போயிருக்காங்க. அப்படி இவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக ஸ்ட்ராட்டஜியோட போயிருந்தாங்கன்னா இங்கே பிரச்சனையே வந்திருக்காது. இவங்க நினச்ச மாதிரி டீம் நல்லா இருந்தால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணுமே. மொதல் 3 மேட்ச்சில் மோசமாக தான் அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. போன மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க. அது பெங்கால் வாரியர்ஸ் டீம் கூட வின் பண்ணிட்டாங்க. அது மோசமான டீம் தான். தமிழ் லாஸ்ட் டீம் அர்ஜுன் தேஷ்வால், நரேந்தர் கொண்டோலா மாதிரியான பிளேயர்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு உள்ளே இறக்க போய் தான் அவங்க பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வின் பண்ண வச்சுருந்தாங்க. அர்ஜுன் தேஷ்வால் தாங்க தனியாக தூக்கிட்டு போய் வின் பண்ண வச்சுருந்தாரு. என்னோட ஒப்பீனியன் இங்கே மேனேஜ்மெண்ட் மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பஞ்சாயத்துமே இருக்குது. சாகராத்தி எதுக்காக தமிழ் லாஸ்ட் டீமில் ப்ளே பண்ணலை? சாகராத்தி எதுக்கு பெஞ்சில் உட்கார வச்சாங்க? இந்த ஒரு கேள்வியுமே இப்போ வருது. இங்கேயும் வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்ஜுரி கிடையாது, ஃபிட்னஸ் ப்ராப்ளம் கிடையாது, வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது. வேணுமனே தமிழ் லாஸ்ட் டீமோட மேனேஜ்மெண்ட் அவரை பெஞ்சில் உட்கார வச்சுருக்காங்க. இதுக்கு அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, சாகராத்திக்கு அதிகமான இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்துச்சு, ஃபிட்னஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு, அவரால் மொதல் 3 மேட்ச்சில் ஒழுங்காக ப்ளே பண்ண முடியலை, இன்ஜுரி பிரச்சனையால் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். இதனால் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சாகராத்திக்கும் இடையில் ஒரு சில பேச்சுவார்த்தைகள், பஞ்சாயத்துக்கள் போச்சு. மேனேஜ்மெண்ட்டுக்கும் சாகராத்திக்கும் நடுவில் நிறையவே வாக்குவாதங்கள் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ கேல்னோ வெப்சைட் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பஞ்சாயத்து காரணமாக தான் இந்த மேட்ச்லேயுமே சாகராத்தியை பெஞ்சில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயுமே தெளிவாக தெரிஞ்சு போச்சு, சாகருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுன்னு. இந்த மேனேஜ்மெண்ட் தான் வேணுமனே தூக்கி சாகராத்தியை பெஞ்சில் உட்கார வச்சுருக்காங்க. இதை முன்னாடியே ஓப்பனாக நம்ம பவன் ஷெராவத்தை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லிட்டாரு. அதை நான் முன்னாடி வீடியோலேயே போட்டிருக்கேன். மேனேஜ்மெண்ட் தான் இதை பற்றின டிசிஷன் எடுக்கணும், அவங்க தான் அதை பற்றி சொல்லணும், நான் ஒன்றுமே பண்ண முடியாது. சாகராத்திக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒரு ஃபுல் ஃபிட்டாக தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி பவன் ஷெராவத்தை முன்னாடியே சொல்லிட்டாரு. அப்படி இன்ஜுரி கன்சர்ன்ஸோ ஃபிட்னஸ் ப்ராப்ளமோ இருந்தால் போன மேட்ச்லேயே சாகராத்தியை விளையாட வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது, வேணுமனே தான் இவங்களை பெஞ்சில் உட்கார வைக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்போதைக்கு இந்த நியூஸஸ் எல்லாமே ஒரு ரூமராக தான் இருக்குது. ரூமர்னு சொல்ல முடியாது, உள்ளே இது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. பட் இதை இன்னும் அஃபிஷியல் சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணலை. தமிழ் லாஸ்ட் டீமோட கோச்சோ இப்போ புது கேப்டனான அர்ஜுன் தேஷ்வாலை இதை பற்றி எதையுமே ஷேர் பண்ணலை. பவன் ஷெராவத், சாகராத்தி மாதிரியான பிளேயர்ஸுமே இதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் சாகராத்தியோட பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காது. சாகராத்தி கண்டிப்பாக அடுத்த மேட்சுக்கு வந்துடுவார். ஆனால் உள்ளுக்குள்ளே பிரச்சனை போகுது அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது. வேணுமனே தான் அவரை பெஞ்சில் உட்கார வைக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. நேற்றுலாம் சாகராத்தி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் தான் ஃபுல்லாக தமிழ் லாஸ்ட் டீம் போடுற போஸ்ட்டுக்கு லைக் போட்டுக்கிட்டு ரீபோஸ்ட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார். மேட்ச் நடந்து முடிஞ்ச ஒரு 5வது நிமிஷத்துலேயே தமிழ் லாஸ்ட் டீம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போடுறாங்க. அதுக்கு சாகராத்தி லைக்கும் போடுறாரு, அந்த போஸ்ட்டை ரீபோஸ்ட் வேறு பண்ணுறாரு. தலைவன் இன்ஸ்டாகிராமில் ஆன்லைனில் இருந்து ஏதோ ஒரு விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக போகக்கூடாது. சீக்கிரம் இந்த 2 பிரச்சனையுமே முடியணும். கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்புவோம்.
இது பெரிய பிரச்சனையாக போச்சுன்னா கண்டிப்பாக டீம் விளங்காமல் தான் போகும். இந்த ஒரு பிரச்சனையிலேயே டீம் அழிஞ்சு போயிடும். சாகராத்தி பிரச்சனைலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இதுக்குமே நான் ஒரே கேள்வி தான் கேட்பேன். அவருக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்ஜுரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட்டுக்குமே நல்லா தெரியும். தெரிஞ்சும் நீங்கள் தானே ரீட்டைன் பண்ணீங்க சாகராத்திக்கு இப்படி பிரச்சனை இருக்குன்னு. இப்போ சீசனோட ஆரம்பத்தில் ஒரு சில இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வர்றப்ப நீங்கள் கோவப்பட்டால் என்ன காரணம், அவருக்கு அடிக்கடி வந்துட்டு போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஒரு மேட்ச் தானே, அதுக்கெல்லாம் போயிட்டு சாகராத்தி கிட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இப்போ வேணும்னே பெஞ்சில் உட்கார வச்சா இது என்ன நியாயம் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக புரியல. நான் அந்த வீடியோவில் பேசுகிறது சரியாக தவறா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியலை. பட் இருந்தாலும் என்னோட ஆதங்கத்தை நான் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இப்போதைக்கு இதுதான் பிரச்சனையாக போயிட்டுருக்கு. உள்ள பெரிய பிரச்சனையே நடந்துக்கிட்டு இருக்குது. இதை சின்னதாக முடிக்கிறதும் பெருசாக முடிக்கிறதும் அவங்க கையில் தான் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் ஒப்பீனியன் என்ன இந்த பிரச்சனையை பற்றி காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.